மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் வந்து ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு ஒரு அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பல நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இதை சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோடய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா, நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது வந்து நான் யோசித்தேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும், ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால் வந்து அந்த ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக சார் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்கள் வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து தெரியும். அதனால் அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள், இன்றைக்கி அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் வந்து நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி GDN பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். 2வது, இன்றைக்கி வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் வந்து ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக பல நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில், நான் இதை சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோடய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா, நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோடய சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது வந்து நான் யோசித்தேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும், ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால் வந்து அந்த ஆர்கானிக்காக மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக, சார் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, ஆனால் இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்கள் வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து தெரியும். அதனால் அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிற இடத்துலலாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்களில் வந்து நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த படத்தில் நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 டேஸ் எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா இப்போ வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக பண்ணுறோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னடா படம் ஃபுல்லாக நம்ம தான் வரோன்னா, அது உண்மையாகவே அது அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு படத்தில் த்ரூஅவுட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக, அந்த கதையோட்டத்தோடு வரக்கூடிய கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவாக இருக்குது. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகும். இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுகிற ஒரு மனப்பான்மை. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்னை மேடம்னு கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்றைக்கி ஒரு காஸ்டியூமர்லேருந்து, அங்கே பாருங்கள் காஸ்டியூமர் நிற்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்கே இல்லாமல் வந்து இல்லை, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து இந்த டீ அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லாரும் மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்போ தான் சார் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில்
ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்கள் வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசிடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமாவில் ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்டு. காலையில் வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியாக ரூமில் போய் கேரவனில் போய் சாப்பிட்றதுலாம் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுவாங்க. எங்கள் கூட அப்படியே நடித்து கடைசியில் வந்து ஈவினிங் அதை முடிக்கும்போது தான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகாக, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கர மேம், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடையும் நான் வந்து ஒரு விமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் அவுட்டர் வந்து பார்த்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சொல்லாமான்னு தெரில, பார்த்தா நாங்கள் வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, இதை கட் பண்ணிவிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி, நீக்கப்படுகிறது. சரி ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம நிறையா அசியூம் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ளே வேணால் எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்கே அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்கே வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரில. யாரோட வேணால் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து எந்த வீட்லையாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்குது, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால் அதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசு தானே எல்லாம், அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. அதாவது சுப்பிரமணியபுரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதில் முக்கியமாக வந்து சமீபத்தில் அவர் இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், அது வாக்கரசியல், அதுக்குள்ளேயே நான் போகலை, ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை, அது வந்து அவருடைய வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு பிசகாமல் அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட, அதுவும் இளைஞர்களாக வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாக் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் ரொம்ப அழகாக அவங்கள வந்து கையாண்ட விதம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில் அவர் எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து
இந்த படத்தில் வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங்கெல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அதில் நடுவில் வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடித்த ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட், ஒரே ஒரு வரியில் ஒவ்வொருத்தரை பற்றி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன, அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்தில் கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்தில் நாங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இன்னொரு படமும் நாங்கள் வந்து 3 படம் இப்போ ஆக்சுவலாக நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டராகவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, எந்த கேரக்டராக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோடான் கொல்லும் சொல் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாந்தமாக அவரை போலவே இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோஸில் இப்போ வந்து நிறையா இளம் ஹீரோஸ் வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமாவில் பிடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து இந்த படத்தில் அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் நான் அவரை வந்து சமீபத்தில் ஒரு ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிக்கேஷன் கண்டிப்பாக வந்து அதுக்கு தெர் பி அ குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனனி, அவங்களும் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள், இன்றைக்கி அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாமல் அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாகவே அடுத்த வீட்டில் வந்து இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலைட்ஸ் பிரசன்னா, குடும்பஸ்தன் படம் மூலமாக வந்து ரைட்டராக அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைதிலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமாரி அவர்கள். அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, நட்பை வந்து பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரையும் மீறி எங்கள் எல்லாரோடையும் இனிமையாக பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் எங்கள் கூட நடித்த மோகனா மேம் அவருங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து நடிக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர்வி உதயகுமார் சார், MS பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர், அண்ட் மதன் சார், இன்னும் மகன் சார் பேசுவது, அப்புறம் என்னுடைய எங்கள் குடும்பத்துடைய வாழ்வியலுடைய மகன்களாக நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, அதனால் ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.